பிடிச்சிருக்குது. நல்லா தான் இருந்துச்சு. உங்க படத்துல பிடிச்ச சீனா சொல்லுங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தோடைய ப்ரோமோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பேய் படம் காமிப்பாங்க. இது பேய் படம், ஒரு அருமையான ஒரு இன்வெஸ்டிகேஷன் படமா தான் கொண்டு வராங்க. இன்டர்வல் போர்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும், நிக்கிறாப்ல அந்த இடத்துல நிக்கிறாப்ல, அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இளைஞர் ரவி மற்ற எல்லாம் நல்லா பண்ணாலும் எல்லாரும் மனசுல இடம் பிடிச்சிட்டாங்க. பயங்கரமான ஃபியூச்சர் இருக்கு தமிழ் ஃபிலிம்ல. நல்லா வரும் அந்த பொண்ணு, அது ஃப்ரேம்லேயே தெரியுது. ஈவன் பார்த்தீங்கன்னா நீங்க கீர்த்தி சுரேஷுக்கு டூப் போடணும்னா அந்த பொண்ணை கூப்பிடலாம்ன்றதுக்கு இப்போ அதுவே வந்து நடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே அந்த அதாவது என்ன சொல்றது, ஒரு ப்ரொஃபைல் ஷாட்ல வந்து பாத்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் மாதிரியே இருக்கும் அந்த பொண்ணு. அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அந்த பொண்ணை விட அந்த இதில் பார்த்தோம் நவரச திலகம், நடிகர் திலகம் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த ஃபீலை வந்து பண்ணுவாங்க. படத்துல சின்ன வீடு வச்சிருக்காரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது வந்து நம்மளுக்கு வந்து இது ஃபிக்ஷன் படம் தான், வச்சுக்கிறது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இது ஏற்கனவே லைவா நடந்ததுனால வந்து அதை வந்து அதை பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஏற்கனவே ஒருத்தரோட ஒரு ஆக்டர் எல்லாம் பண்ணிருக்காங்க. நடிகர் இரட்டை வாழ்க்கை வாழ்றாங்க இந்த படத்துல. நிஜத்திலே நிறைய பேர் வாழ்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவங்க பேசுற பேச்சு எல்லாமே நடிப்பாவே இருக்கு. அதாவது உதாரணத்துக்கு போலீஸ்காரங்க கிட்ட பேசுறது, ஜனத்துக்கிட்ட பேசுறது, தன்னோட கள்ள காதலி கிட்ட பேசுறது, எல்லாமே நடிப்பா இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது அந்த காலத்துல இருந்தே இருக்காது. கண்டிப்பா அந்த காலத்துல இருந்து யாருக்கு இல்லைன்னு சொல்லுங்க, எல்லாத்தையுமே இருக்கு. அவங்க சொன்ன ஆளப்புறம் நான் யாரும் சொல்லக்கூடாது, அவங்களை கொச்சைப்படுத்தக்கூடாது. ஏன்னா அவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க, வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அவங்க படங்கள்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சோ ஆனாலும் பாத்தீங்கன்னா நிகழ்கால நடிகர்களுக்கும் இது மேட்சிங் ஆகுதா? கண்டிப்பா மேட்ச். ஏதாவது நடிகன் அவ்வளவுதான், நடிகன் தான். அவனோட உள்ள என்னெல்லாம் பிரதிபலிக்க முடியுமோ அதப்புறம் கரெக்டா பிரதிபலிச்சிருக்கான்னு சொல்ல முடியும். அந்த வகையில வந்து நிறைய வந்து இதுல வந்து என்ன சொல்றது, ஃபீல்டு ஒர்க் நிறைய பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். அவருடைய கேரியர் பெஸ்ட் தான் நினைக்கிறேன். இந்த ஹீரோயின் யார மாதிரி இருக்காங்க? அப்படியே கீர்த்தி சுரேஷ் தான். அவங்களுக்கு வந்து டூப் போட்டு எடுக்கலாம். கீர்த்தி சுரேஷ் காசு இல்லைன்னா அவங்களுக்கு கூப்பிடலாங்கிற மத்தியில தனியா ஒரு யூனிக்கா வந்து வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. செம்மையா பண்ணிருக்காங்க. கேமரா ஆஃப் பண்ணனும் நடிக்காதறான்னு. ஆமா, இதுல ஒரு வார்த்தைகளும் செருப்பால் அடிச்ச மாதிரி கேட்டிருக்காங்க. உண்மையிலே இது ஒருத்தருக்குமே ஒரு பாடமா தான் இருக்குது. ஏன்னா கேமராக்கு பின்னாடி நடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, பாத்திருக்கீங்களா? ஏன்டா நீ நடிகன்னா கேமரா ஆஃப் பண்ணி கட் சொல்லிட்டோன்னா நீ நிப்பாட்டு, அதுக்கு மேல நடிக்காதங்கிறத வந்து கரெக்டா சொல்லியிருக்காங்க. அதையும் செஞ்சிருக்காரு அவர். இந்த படத்தோட மொத்தமே வந்து ஒரு 3 கேரக்டர் தான் சம்மி எடுத்துக்காப்ல. டைரக்டர் உண்மையிலே பாராட்டுறோம்.